ஐஸ்வர்யா டாக்டர் கிட்ட பேசிட்டு ஒரே ஒரு தடவை நான் என் மாமா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்க, டாக்டருமே இந்த விஷயத்த வந்து சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ உள்ள பதட்டத்தோடு போன சேதுவும், ஐஸ்வர்யா நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் கருப்பசாமியை வேண்டியிருக்கேன், கண்டிப்பாக கருப்பசாமி உன்னோட உயிரை காப்பாற்றிடுவாங்க. உடனே ஐஸ்வர்யா லைட்டாக சிரிச்சுக்கிட்டே, என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே அவர் தானே. என்ன ஐஸ்வர்யா, கண்டிப்பாக கடவுள் உன்னை இப்படியெல்லாம் தண்டிக்க மாட்டாங்க. நீ என் குழந்தையோட உயிரை காப்பாற்றிருக்க, அதனால உனக்கு அதுக்கான பலனா நீ கண்டிப்பாக சரியாயிடுவ. பாரேன், கண்டிப்பாக இது நடக்கும். இதுக்கப்புறமா நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். நான் உன்னை நிஜமாவே என் குழந்தைய நீ ஏதாவது பண்ணிடுவியோன்னு நினச்சி ரொம்பவே தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் அது தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு மாமா. நீங்கள் இப்படி நினச்சது வேணால் தப்பாக இருக்கலாம். ஏன்னா நான் ஒரு நாளும் உங்களோட குழந்தைய ஏதாவது பண்ணணும்னு நினச்சி கூட பார்த்தது கிடையாது. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் நான் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன் மாமா. அந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறமா என்னோட உயிரே போனாலும் பரவாயில்லன்றதுக்காக தான் இந்த மாதிரி நிலமையில கூட உங்ககிட்ட உண்மையை சொல்லணுன்றதுக்காக உங்களை வர சொன்னேன். என்ன ஐஸ்வர்யா, தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாத. கண்டிப்பாக உனக்கு நல்லாயிடும். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்கிட்ட என்ன சொல்லணும்? மாமா, உண்மையாவே தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் பண்ணல மாமா. என்ன? தமிழ்ச்செல்வி தப்பு பண்ணலையா? ஆமா. உனக்கு முதல்ல இந்த விஷயத்த யாரு சொன்னாங்க? மாமா, எனக்கு இந்த விஷயத்த யாரும் சொல்லணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா, இந்த தப்ப பண்ணதே நான் தான். என்ன? நீ பண்ணியா? நீ எதுக்காக பண்ண? எல்லாம் உங்களுக்காக தான். எனக்காகவா? எனக்காக எதுக்காக நீ பண்ணணும்? ஏன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே உங்கள ரொம்பவே காதலிச்சேன். உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா, அதுக்கு முன்னாடியே நீங்க தமிழ்ச்செல்விய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அத என்னால ஏத்துக்க முடியல. அதனால நான் அந்த கோவத்துல இருந்தேன். அதே நேரத்துல தமிழ்ச்செல்வியையும் உங்களையும் பிரிக்கிறதுக்கு இத பண்ணா போதுன்னு என்கிட்ட சில பேர் சொன்னாங்க. அதனால அவங்க சொல்ற பேச்ச கேட்டா கண்டிப்பா உங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம்னு நெனச்சேன். ஆனா நான் நெனச்ச மாதிரி உங்கள கல்யாணம் வேணா பண்ணியிருக்கலாம். ஆனா சந்தோஷமா வாழல. ஏன்? முக்கியமா உங்களோட சந்தோஷத்தையே உங்ககிட்டேருந்து பறிச்சுட்டேன்னு எனக்கு இப்ப தான் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் நான் சாக போற இந்த நேரத்துலயாவது உங்ககிட்ட இந்த உண்மைய சொன்னா நீங்க கண்டிப்பா தமிழ்ச்செல்விய மன்னிச்சு ஏத்துப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் உங்ககிட்ட இத சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐஸ்வர்யா, முதல்ல உன்கிட்ட யார் இப்படி பண்ண சொல்லி சொன்னாங்க? வேற யாரும் கிடையாது. சின்னம்மா தான். அதான் ஆன்டி, ஈஸ்வரி ஆன்டி தான் பண்ண சொன்னாங்க. அவங்க எதுக்காக இத பண்ண சொல்லணும்? அவங்க இந்த சொத்த அபகரிக்கணும்னு நெனச்சாங்க. ஆனா அந்த விஷயம் ஆரம்பத்துல எனக்கு தெரிஞ்சிருந்தா, கண்டிப்பா அவங்களோட தப்புக்கு நான் துணை போயிருக்க மாட்டேன். ஆனா நேத்து தான் சித்திக்கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். என் மூலியமா இந்த சொத்த உங்க பேர்லேருந்து எழுதி வாங்கணும்னு நெனச்சாங்க. அப்புறம் என் பேருக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன ஏமாத்தி, அவங்க பேருக்கு மாத்திக்கிட்டு உங்க குடும்பத்த பழி வாங்கணுன்றதுக்காக தான் இப்படி எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இது தெரிஞ்ச உடனேயே நான் இந்த உண்மைய உங்ககிட்ட சொல்லணும்னு எவ்வளவோ நெனச்சேன். ஆனாலும் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஒருவேளை உங்ககிட்ட நான் இந்த உண்மைய சொல்லிட்டா, என்னோட நிலைமை என்ன ஆகுன்ற ஒரு சுயநலத்துல தான் உங்ககிட்ட இந்த உண்மைய சொல்லாம மறைச்சுட்டேன். ஆனா, மறைச்சதுக்கான தண்டனையையும் சேர்த்து இப்ப எனக்கு அந்த கருப்பசாமியே குடுத்துட்டாங்க. அதனால தான் நான் உயிர் போகிற நேரத்துலயாவது இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளிய வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். தயவு செஞ்சு உங்க சின்னம்மாவ நம்பாதீங்க. அவங்க நல்லவங்க மாதிரி நடிச்சு உங்க குடும்பத்தையே நாசம் பண்ண பார்க்குறாங்க. அதே நேரத்துல அந்த தமிழ்ச்செல்வி உண்மையாவே ரொம்பவே பாவம். அவங்க இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, அவங்களோட வாழ்க்கைய கெடுத்ததுக்காக எனக்கே சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. அதே நேரத்துல அவங்கள கஷ்டப்படுத்தினதுக்காக தயவு செஞ்சு என் சார்பா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்கன்னு சொல்லிட்டு, அவங்க அப்படியே கண்ண மூட, இத பார்த்துட்டு சேதுவும் பதட்டத்தோட டாக்டர் டாக்டர்ன்னு கூப்பிட, அங்க வந்த டாக்டரும் இவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க. முதல்ல நீங்க வெளிய போங்கன்னு சேதுவ வெளிய அனுப்பிச்சிடுறாங்க. சேதுவும் வெளிய வந்ததுக்கப்புறமா ரொம்ப ஆழமாவும், பதட்டமாவும் யோசிக்க, இத பார்த்துட்டு ராஜாங்கமும், "என்னய்யா ஐஸ்வர்யாக்கு என்னாச்சு?" "அப்பா, அப்பான்னு" அவங்க கண் கலங்கி உடனே ஈஸ்வரியும், "நீ எதுக்கும் பயப்படாத. கண்டிப்பா ஐஸ்வர்யாவுக்கு ஒண்ணும் ஆகாது. அவ உயிர் பிழைச்சு வந்துருவான்னு" சொல்ல, ஆனா ஈஸ்வரிய பார்த்த உடனேயே தன்னோட அழுகைய நிறுத்திட்டு, கோவத்தோட அவங்க ஈஸ்வரிய மொறச்சு பார்க்க, சாவித்திரியும், "என்னய்யா, எதுக்காக இப்போ இவங்கள மொறச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? ஐஸ்வர்யா இவங்கள பத்தி உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா என்ன?" உடனே சேதுவும், "ஆமா, மிகப்பெரிய உண்மைய ஐஸ்வர்யா கடைசி நேரத்துல என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் என்ன கூப்பிட்டுருக்கா. அதனால தான் இப்போ இந்த குடும்பத்தோட மிகப்பெரிய சாபக்கேடு யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு." அவங்க ஈஸ்வரிய பார்க்க ஈஸ்வரிக்கும் அவ்வளோதான் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. ஐயையோ, இவ கடைசி நேரத்துல நல்லவளா இருக்கிறேன்னு நினைச்சு என்னோட உண்மைகள் எல்லாத்தையுமே இந்த சேதுக்கிட்ட சொல்லிட்டாளான்னு அவங்க பயத்தோட, ஐயா, இப்படி நீ பேசுற அளவுக்கு ஐஸ்வர்யா என்னை பத்தி உன்கிட்ட என்ன சொன்னான்னு தயக்கத்தோட கேட்க, உடனே சேதுவும், நான் உங்களை பத்தி சொன்னான்னு நான் சொல்லவே இல்லையே. அப்போ உண்மையாவே இதை நீங்க தான் பண்ணீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அவ்வளோதான்
மொத்த விஷயமும் அப்படியே ஈஸ்வரியோட வாயிலேருந்து வெளிய வர்ற மாதிரி, உண்மையெல்லாம் நான் தான் பண்ணேன்னு ஈஸ்வரியே ஒத்துக்கிற மாதிரி பேசிடுறாங்க. இத கேட்டுட்டு மொத்த குடும்பமும் ஷாக் ஆயிட்டு, ராஜாங்கமும் அப்படி இந்த ஐஸ்வர்யா உன்கிட்ட என்னதாய்யா சொன்னா? எதுக்காக ஈஸ்வரி பயந்துகிட்டு இருக்கா? நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? என்னதான் நடந்துச்சுன்னு கேட்க, சேதுவும் உண்மைய சொல்றதுக்காக வராங்க. ஸோ கைஸ் ஒரு வழியா சேதுவுக்கும் மொத்த குடும்பத்துக்கும் இப்போ உண்மையும் தெரிய வந்துருச்சு. இதுக்கப்புறமா ஈஸ்வரியோட நிலைமை என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போ சீரியஸா இருக்கிற ஐஸ்வர்யா உயிர் பிழைச்சா நல்லா இருக்குமா? அப்படி இல்லைன்னா செஞ்ச தப்புக்கான தண்டனையா அவங்களோட உயிரையே விட்டா நல்லா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன இருந்தாலும் அவங்க தப்புகள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்களுக்கு ஒரு உயிர் பிச்சையாவது கிடைச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.